இயேசுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜோதி மீன் ஸ்டால் ஜோதிராஜ் நான் பேசுகிறேன். இன்றைக்கி சிறிய அளவில் நாங்கள் மீன் வியாபாரத்தை ஆரம்பித்தோம். இன்றைக்கி கடவுள் கிருபையால் ரொம்ப அதிகமாக மீன் சேல்ஸ்லையும் நல்லபடியாக வளர்ந்து வந்து கொண்டு இருக்கிறோம். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனைவி அமைதியெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக உண்மை. என்னுடைய மனைவி வந்ததுக்கப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையே இந்த மாதிரி மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடி எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் வேறு திசையில் போயிட்டு இருந்துச்சு. எங்களுடைய மனைவி வந்ததுலேருந்து கடவுளுடைய ஜெபத்தினால் இந்த அளவுக்கு எங்கள் மனைவி ரொம்ப கடவுளுடைய ஜெபத்தினால் எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு கொடாகொடி சோத்திரம். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாடிக்கையாளர்கள், நான் சைக்கிளில் தெருவாக மீன் விற்கும் போது என்னுடைய அப்போ ஒரு 40 வருஷம் 35 வருஷம் 45 வருஷம் அவங்களுடைய கஸ்டமர்லாம் இன்றைக்கி எனக்கு கஸ்டமராக வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பிள்ளைகள், அவங்க பேர பிள்ளைகள்லாம் இன்றைக்கி எனக்கு ஒரு வாடிக்கையாளர்களாக எனக்கு வந்திருக்கிறது கடவுள் கொடுத்த பெரிய கிஃப்ட்டு. எங்களுடைய ஜோதி மீன் ஸ்டால் அவ்வளவு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, நேர்மையாக நல்லபடியாக நடத்தி கொண்டு இருக்கிறேன். அதனால் அவங்க எல்லாம் என்கிட்ட மீன் வாங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றி. அப்புறம் என்னுடைய லேபர்ஸ் பார்த்திங்கன்னா, யாரையும் குறை சொல்ல முடியாது. வந்தவங்களாக இருந்தாலும் சரி, போனவங்களாக இருந்தாலும் சரி, யாரையும் குறை சொல்ல முடியாது. ரொம்ப நேர்த்தியானவங்க, ரொம்ப நேர்த்தியாங்க. கட்டிங் மாஸ்டராக இருந்தாலும் சரி, சேல்ஸ் மேனேஜராக இருந்தாலும் சரி, சாலைக்கு செதில் எடுக்கிறாங்களாலும் சரி, கணக்காப்பிள்ளையாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ரொம்ப நேர்த்தியாக செயல்படுவாங்க. எங்களுடைய கடையில் உள்ள ஊழியர்கள், அவர்களை வச்சு நான் ரொம்ப மிக லாபம் நிறைய அடைஞ்சிருக்கேன். என்னுடைய ஒய்ஃபு, என்னுடைய வாடிக்கையாளர், என்னுடைய கடையில் உள்ள சேல்ஸில் உள்ளவங்க எல்லாரையும் வச்சு நல்லா கடவுள் கிருபையால் நல்லா வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் இந்த ஜோதி மீன் ஸ்டால் நிறையா பெருகுதுக்கு இன்னும் நல்ல ஜோம் கடவுள்கிட்ட எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க அத்தனை பேரும் நல்ல ஜெப பிரார்த்தனையில் இருக்காங்க. எங்கள் பையங்க ரொம்ப நேர்த்தியானவங்க, நல்லா இன்னும் வளருவாங்க. ரொம்ப கடவுளுக்கு சோதரம் பார்த்துக்காங்க. நாங்கள் இன்னும் வளர நீங்கள் எங்களுடைய வாடிக்கையாளர்கள், இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரவங்களும் சைக்கிள் ஆரம்பித்த மீன் ஒரு வியாபாரி கடவுளுடைய சித்தத்தினால் இவ்வளோ பெரிய வியாபாரியாக மாறி இருக்காங்க அப்படின்னா, அது கடவுளுடைய சித்தம்தான் காரணம். பார்த்துக்காங்க. எங்களால் ஒன்றும் இல்லை. வாடிக்கையாளரும் கடவுளும் 2 பேரும் தான் எங்களுக்கு கண்கள். யாரை எந்த கஸ்டமராக இருந்தாலும் சரி, எங்களுக்கு கண்கள் மாதிரி தான்.